நான் சகர் அல்தின் அல்கஸ்வினி எனது வாழ்க்கையை ஒரு அறிவின் தேடலாகவே கருதினேன். எனது பிறப்பு பாரசீகத்தின் கஸ்வின் நகரில் 1203ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. சிறுவனாக இருந்தபோதே என்னுள் ஒரு தீவிரமான கேள்வி கிளர்ச்சி இருந்தது. வானத்தின் நட்சத்திரங்கள் ஏன் மின்னுகின்றன? கடலின் அலைகள் எப்படி உருவாகின்றன? மலைகளின் உச்சிகள் ஏன் பனியால் மூடப்படுகின்றன? இயற்கையின் இரகசியங்களைப் புரிந்து கொள்ளும் ஆவல் என்னை ஒரு அறிவியல் பயணியாக மாற்றியது. எனது குடும்பம் கல்வி மற்றும் மதத்தில் ஆழமான பின்னணி கொண்டது. எனது தந்தை ஒரு மத அறிஞர், அவரிடமிருந்துதான் முதல் கல்வியைப் பெற்றேன். குரான் மற்றும் ஹதீஸ்களின் ஞானம் எனக்கு அடிப்படையான வழிகாட்டியாக இருந்தது. ஆனால் நான் வெறும் மத நூல்களில் மட்டும் தங்கிவிடவில்லை. வானியல், புவியியல், மருத்துவம், தாவரவியல், விலங்கியல் போன்ற பல துறைகளில் எனது ஆர்வம் வளர்ந்தது. அந்தக் காலத்தில் பாக்தாத், டமாஸ்கஸ், கேரோ போன்ற நகரங்கள் அறிவின் ஒளி வீசும் மையங்களாக இருந்தன. நானும் அந்த நகரங்களுக்குச் சென்று பல பெரிய அறிஞர்களிடம் கல்வி கற்றேன். எனது இளமைப் பருவம் முழுவதும் நான் புத்தகங்களுக்குள் மூழ்கியிருந்தேன். ஒவ்வொரு புதிய அறிவும் என்னை ஒரு புதிய உலகிற்கு அழைத்துச் சென்றது. கணிதத்தின் நுணுக்கங்கள், வானியலின் மாயங்கள், மருத்துவத்தின் ஆழ்ந்த ஞானம், இவை அனைத்தும் என்னை மெய்மறக்கச் செய்தன. நான் கற்ற ஒவ்வொரு பாடமும் என்னுள் ஒரு புதிய கேள்வியைத் தூண்டியது. இந்த கேள்விகளுக்கு விடை காணும் பயணமே எனது வாழ்க்கையின் சாரமாக மாறியது. எனது வாழ்க்கையின் உச்சம் நான் எழுதிய நூல்களில் பிரதிபலிக்கிறது. அஜாயிப் அல் மக்லகாத், படைப்புகளின் அதிசயங்கள், மற்றும் ஆதார் அல் பிலாத், நாடுகளின் தொன்மைகள் ஆகியவை எனது முக்கியமான படைப்புகள். இந்த நூல்களில் நான் இயற்கையின் அதிசயங்களை விளக்க முயன்றேன். கடல்களின் ஆழத்தில் வசிக்கும் உயிரினங்கள், வானத்தின் இரகசியங்கள், பூமியின் மறைந்த நினைவுகள், இவற்றை எழுதும்போது நான் ஒரு கவிஞனின் கற்பனையும் ஒரு விஞ்ஞானியின் துல்லியத்தையும் இணைத்தேன். சிலர் இதைக் கற்பனை என்று சொல்லலாம். ஆனால் அந்தக் காலத்தில் இது அறிவின் விரிவாக்கமாக இருந்தது. நான் விவரித்த ஒவ்வொரு உயிரினமும், ஒவ்வொரு நட்சத்திரமும் அல்லாவின் படைப்பின் மகத்துவத்தை எடுத்துரைத்தது. நான் கண்டுபிடிக்க முயன்றது உண்மையின் சாரம். விஞ்ஞான உண்மைகள் மட்டுமல்ல, அவற்றின் பின்னால் இருக்கும் ஆன்மீக அர்த்தங்களையும் நான் தேடினேன். நான் ஒரு விஞ்ஞானி மட்டுமல்ல, ஒரு தேடுபவன். எனது எழுத்துக்களில் அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றாக கலந்திருந்தன. ஒரு மரத்தின் வேரில் இருந்து இலைகள் வரை ஒவ்வொரு படைப்பும் ஓர் இறைவனின் ஞானத்தைக் கொண்டுள்ளது என்று நம்பினேன். வானியல் படிக்கும்போது நட்சத்திரங்கள் வெறும் ஒளியின் புள்ளிகள் அல்ல, அவை பிரபஞ்சத்தின் வாசகங்கள். கடல் அலைகள் வெறும் நீரின் இயக்கம் அல்ல, அவை பூமியின் உயிர்ப்பு.